ஒரு பிள்ளைய வந்து ஒரு பையன் வந்து +2 படிச்சு முடிச்ச உடனே நேசித்து அந்த பிள்ளைய வந்து 3 வருடம் காலேஜ் படிக்க வருகிற மொத்த செலவையும் அவனே பண்ணி 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அந்த 3 வருஷத்தினுடைய ஃபீஸ் அந்த 3 வருஷமும் அந்த பிள்ளை மதியானம் சாப்பாடு கொண்டு போகாது, பக்கத்துல கேண்டீன்ல வாங்கி சாப்பிடும். அந்த கேண்டீன் ஃபீஸ் அவன் கட்டியிருக்கான், பணம் கட்டியிருக்கான். இந்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாமே அவன் எடுத்து கொடுத்துருக்கான். போதா குறைக்கு எனக்கு பஸ்ல போனா எல்லாருமே என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு 2 வீலர், கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வீலர் 3 வருஷம் படிக்க வச்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையும் தன்னுடைய கம்பெனிலேயே பேசி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து வேலை வாங்கி கையில 15,000 ரூபாய் சம்பாதிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு உன் மேல எந்த விருப்பமே இல்லை, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நான் உன்னை படிக்க வச்சிருக்கிறேனேப்பா, நான் உனக்காக இத்தனை லட்சத்தை செலவு பண்ணிருக்கிறேனே, உனக்காக 4 வருஷம் நான் வந்து இவ்வளவு இதுவா இருக்கிறேன், என் குடும்பத்தை கூட நான் கவனிக்கலையே, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒன்றும் பண்றேன் வேணா, நான் சம்பாரிச்சு நீ கொடுத்த காசை மாசம் மாசம் நான் கட்டிடுறேன், என்ன விட்டுரு, எனக்கு இப்போ உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமா, நான் வாழ்க்கையில் ரொம்ப பெருசா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அந்த வேலைக்கு போய் அந்த பிள்ளை அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்த உடனே அந்த பிள்ளையினுடைய எண்ணம் அப்படியே மாறிடுச்சு. இந்த பையனை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வந்து ரொம்ப கேவலமா தெரிறான். எல்லாரும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது இல்ல, நீ அந்த மாதிரி செருப்பு போடுறது இல்ல, எனக்கு வந்து விருப்பமே இல்லை, இப்படி ஒரு கிராமத்தான வச்சு நான் வாழ முடியாது அப்படின்னு அந்த பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவன் உடஞ்சு போயிட்டான். பாஸ்டர் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நான் வேணா தற்கொலை பண்ணிக்கட்டுமா, நான் சூசைட் பண்ண போறேன், எனக்கு வாழ முடியாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்ல அது உனக்குரியது இல்ல, கர்த்தர் உனக்கு கொடுக்கல, இவ்வளவு தூரத்துல இருந்து கர்த்தர் தப்பிச்சுட்டாரு. இதே கேரக்டர்ல கல்யாணமாய் 1 வருஷத்துல இப்படி ஏதாவது சொல்லி இருந்தா உன்னுடைய வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிருக்குமேப்பா. அதனால கடவுள் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, இழந்ததை இழந்துட்ட, போயிட்டு விட்டுரு, அதை நினைக்காத, கடவுள் திரும்ப உனக்கு தருவாரு, ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஆலோசனை சொன்னேன். அப்போ மனுஷங்களை நம்புறதுல வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளை, எவ்வளவு கவனமா இருக்கணும். கவனிங்க, ரொம்ப கவனம். நீங்க ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நம்பலாம்னா, அந்த மனுஷன் ஏமாத்தினா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு தான் ஒரு மனுஷனை நம்பணும். புரியுதுல்ல? இன்னொரு டைம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த மனுஷன் என்னை விட்டு போனாலும், அந்த மனுஷன் என்னை ஏமாத்தினாலும், அந்த மனுஷன் எனக்கு நோ சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவ்வளவுதான், நானும் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மனம் உங்களுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு நீங்க நம்புங்க, அந்த அளவுக்கு நம்புங்க. அதுக்கு மேல நீங்க எப்படி நம்பினாலும் அது ஒரு காலத்துல உங்களுக்கு என்னவா வந்து முடியும் அப்படின்னா டேஞ்சரா தான் வந்து முடியும்.